This video sponsored by Buymoto shopping app. Buymoto e-shopping application is one of the online shopping app. So download the app for your easy purchase. Thank you. வேவி மொபிலிட்டி அப்படின்ற இந்த நிறுவனம் தான் இந்தியாவில் சோலார்ல இயங்கும் எலக்ட்ரிக் கார் மாடலை வெளியீடு செய்ய போற நிறுவனம். இந்த நிறுவனம் ஈவா என்னும் கார் மாடலை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சோலார்ல இயங்கக்கூடிய மின்சார கார் மாடல்னு சொல்றாங்க. இந்த கான்செப்ட் மாடலையே இந்தியாவில் வெளியீடு செய்ய இந்த நிறுவனம் திட்டமிட்டிருக்காங்க. இந்தியால விரைவில் பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போ நடக்க போகுது. உலக புகழ்பெற்ற இந்த வாகன கண்காட்சி டெல்லியில வர ஜனவரி 17ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது. இந்த நிகழ்ச்சியிலேயே வேவி மொபிலிட்டி நிறுவனம் அதோட ஈவா சோலார் இ காரை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்ய போறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த கார் தான் இந்தியாவுடைய சோலார்ல இயங்கக்கூடிய முதல் எலக்ட்ரிக் கார் மாடல். ஈவா ஒரு காம்பாக்ட் எலக்ட்ரிக் கார் மாடல்னும் இந்த கார்ல 3 பேர் வரைக்கும் மட்டுமே பயணிக்க முடியும் அப்படின்னும் டிரைவர் மற்றும் 2 பயணிகள் பயணிக்கிற வகையில தான் இந்த இருக்கை அமைப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப குறுகிய அமைப்பை கொண்ட ஒரு காரா தான் ஈவா தயாரிக்கப்பட்டிருக்கு. எதிர்காலத்தை கருத்துல வச்சுதான் இந்த குறுகிய அமைப்பு ஈவாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் நெரிசல் மிகுந்த சாலைகள்ல பைக்ல பயணிக்கிற மாதிரியே இந்த கார்ல பயணிக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பெட்ரோல் கார்களை காட்டிலும் மிக அதிகமான பண சேமிப்பை இந்த சோலார் கார் வழங்கும்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு அதிக மைலேஜ் தரக்கூடிய பெட்ரோல் கார்ல 1 கிலோமீட்டர் பயணிக்க 5 ரூபாய் வரைக்கும் செலவாகும் அப்படின்னா ஈவா மின்சார கார்ல அதே 1 கிலோமீட்டர் பயணிக்க வெறும் 50 காசுகள் மட்டும்தான் ஆகும்னு சொல்றாங்க. அதனால அடித்தட்டு மக்கள் மற்றும் அதிக லாபத்தை எதிர்பார்ப்போடைய கவனத்தை இந்த வாகனம் வெகுவா கவரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு முறை முழுமையா சார்ஜ் செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த கார்ல 250 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும் அப்படின்னு இந்த நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இதன் சோலார் வசதி வாயிலாக ஆகும் சார்ஜ் மூலமா ஆண்டு ஒன்றுக்கு மட்டுமே 3000 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்க முடியும் அப்படின்னும் தொடர்ந்து சூப்பர் ஃபாஸ்ட் வேகத்துல சார்ஜ் செய்து கொள்ளும் வசதியும் இந்த கார்ல வழங்கப்பட்டிருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. சூரிய ஒளி இல்லாத நேரங்கள்ல காரை சார்ஜ் செய்து கொள்ள ஏதுவா இந்த வசதி வழங்கப்பட்டிருக்கு. அதிவேக சார்ஜ் கருவியை கொண்டு சார்ஜ் செய்யும் போது வெறும் 5 நிமிஷத்திலேயே 50 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிப்பதற்கு தேவையான சார்ஜை இந்த கார் ஈஸியா எட்டும்னு சொல்றாங்க. அத்தகைய மின்னல் வேகத்துல சார்ஜ் செய்து கொள்ளும் திறனையே ஈவா வாகனம் கொண்டிருக்கு. அதனால விற்பனைக்கு வரும் பட்சத்துல மின்சார கார் பிரிவுல மிகப்பெரிய புரட்சியை இந்த ஈவா கார் செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஈவா சோலார் எலக்ட்ரிக் காரோட டாப் ஸ்பீட் மணிக்கு 70 கிலோமீட்டர். இதனால வெறும் 5 செகண்ட்லயே 0ல இருந்து மணிக்கு 40 கிலோமீட்டர் என்னும் வேகத்தை எட்டிவிட முடியும். அதனால நகர்ப்புற பயன்பாட்டுக்கு மிக மிக உகந்த ஒரு வாகனமா இது இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதோட இதுல ரைட் செய்வதை மேலும் சுவாரஸ்யமானதாக மாற்றும் பொருட்டு ஸ்மார்ட் போன் இணைப்பு, மியூசிக் கேட்கும் வசதி உள்ளிட்டவையும் வழங்கப்பட்டிருக்கு. சோலார்ல இயங்கும் லைட், போன் ஆகியவற்றை தொடர்ந்து வெகு விரைவில் இந்த உலகையே சோலார்ல இயங்கும் கார்களும் ஆட்சி செய்ய போகுதுன்னு சொல்றாங்க. இதுக்கு சான்றாக தான் ஈவா வாகனத்தோட வருகை அமைய போகுது. இந்த காரை வெகு விரைவில் விற்பனைக்கு கொண்டு வரதான் இந்த தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டிருக்காங்க. இந்த கார் பற்றிய பல விவரங்கள் விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சைக்கிள் ஆரம்பிச்சு பெட்ரோல், டீசல், கேஸ், எலக்ட்ரிக் கார்ஸ், ஹைட்ரஜன் ஃபியூல் செல்ல இயங்குற வாகனங்களை கடந்து இப்போ சோலார்ல இயக்குற வாகனங்கள் வரைக்கும் நிறைய அதிநவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வாகனங்கள்ல ஏற்பட்டிருக்கு. நம்ம சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில தான் இப்போ ஈவி வாகனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இப்ப புதுசா வரப்போற ஈவா சோலார் எலக்ட்ரிக் கார் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றங்களா வரும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.